பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நேற்றைய தினத்திலும் நாம் தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட தேவனை துதிக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நம்மில் அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? எதிர்மறையான சூழ்நிலைகளில் துதிக்க முடியுமா அல்லது துதிக்க வேண்டுமா? அது எப்படி சாத்தியம் என்பதுதான். இக்கட்டான, நெருக்கடியான, பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் ஜெபம் செய்யக்கூட பலனற்றவர்களாய் சோர்ந்து போய் ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ முடியாமல் சூழ்நிலைகளை மட்டும் பிரதானப்படுத்தி அவைகளையே சிந்தித்து கொண்டு அவைகளையே பேசி நேரத்தை கடத்தி விடுகிறோம் அல்லவா? அன்பரே, பெரிய எரிகோவின் மதில் முன் நின்ற இஸ்ரவேலரை பாருங்கள். பெரிய யுத்தத்தை எதிர்நோக்கி நின்ற யோசபாத்தையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் பாருங்கள். பாடுகளின் மத்தியிலே சிறைச்சாலையில் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்த பவுலையும் சீலாவையும் பாருங்கள். இவர்கள் எல்லாரும் துதி செய்த பொழுது, பாடின பொழுது அவர்களுடைய நெருக்கங்கள் மாறினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி தாவீதை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, யோசபாத்தை போல, பவுலையும் சீலாவையும் போல கூப்பிடுங்கள், துதியுங்கள். அதனால் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, எங்களுடைய முற்பிதாக்களைப் போல இக்கட்டுகளிலே நாங்கள் அதிகமாய் உம்மை துதிக்க, அதனால் எங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறுகிறதை நாங்கள் காண கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, பலன் தருவீராக. பிரச்சனைகளின் மத்தியிலே சோர்ந்து போய் ஆண்டவரே நிற்கிறவர்களாய் அல்லாமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், ஆலயம் செல்லாமல் இருக்கிறவர்களாக இல்லாமல் அதிகமாய் துதித்து ஜெயத்தை பெற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.